எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். கிராமத்து முறையில் தைப்பொங்கல் கொண்டாட்டம். முட்டி ரெடி என்ன ரெடியம்மா? பொங்கல் பொங்கலோ பொங்கல். கொள்ளி சும்மா அப்படி பத்து எண்ணெய் தக 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 நிமின்ற மாதிரி தண்ணி தங்கம் நெருப்பு பத்து அப்படியா? சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் இன்னைக்கு. தைத்திரி நாள் இல்லமெல்லாம் தளித்திடும் தை பொங்கல், இத்தனை நாங்க காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல். சரணம். இவர்தான் எங்களுடைய குருக்கள் ஐயா. இப்பொழுது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், சொல்லுங்க. இல்ல கேட்டு தெரியும். இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் உண்மையிலே பிரஷ் பண்ணவில்லை. இதான் சுத்த தமிழ். பிரஷ் பண்ணணும் அடையப்பா. நீங்கள் ஓரிரு நாட்களாக உங்களுடைய சில பல செயற்பாடுகளில் வித்தியாசம் தெரிகிறது. காரணம் என்னவென்று கூறுவீர்களா? காரணம் காதலில் வீழ்ந்து விட்டீர்களா, இல்லை சற்றும் எதிர்பாராத விதமாக இப்பொழுது இருள் சூழ்ந்து விட்டது? காரணம் என்னவென்று தாங்கள் அறிவீர்களா? மழை வரப்போகுது. மழை அல்ல, வர்ண பகவான் ஆசீர்வாதம் செய்கிறார். தாங்கள் வந்ததின் காரணம் என்ன? இன்று தமிழர்களின் விவசாயிகளின் முக்கியமான பண்டிகையாகும். என்ன பண்டிகை தெரியுமா? உழவர் திருநாள். உழவர் திருநாள். அதனால் தான் தாம் இவ்விடம் வர காரணம். தாங்கள் பேசலாம். நீர்மூழ்கி. அடே நீர்மூழ்கி எனக்கு கப்பலடா. வந்துட்டான் 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 வந்துட்டான். கடவுளே, என்ன போட்டு கட்டிலாம் உணர்ந்து. என்ன குறை இருந்தாலும் சூரிய பகவான் மன்னித்து கொண்டு இந்த பூஜையை பொறுத்தருள்வாயாக. அனைவருக்கும் வணக்கம். நான் டிலான். நான் ரதி. நான் மிது. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய ரதி அம்மாவினோட வீட்டை. என்னடா இவன் வெளி கொடுத்து கொஞ்சம் புது சேட்டு, புது வேட்டி பழசியான், புது சேட்டு, புது கண்ணாடி, ஐயோ புது மைக்கு, புது வாட்ச், என்னடா கட்டி தந்து நிற்காண்டது தான் இன்றைக்கு ஒரு நன்னாள். என்ன நாள்? தைத்திருநாள். தைத்திருநாள், தமிழர்களுடைய பண்டிகை. என்ன மிது? ஓகே, இன்றைய நாளை நாங்கள் சிறப்பிக்கும் முகமாக ஏற்பாடுலாம் நடந்துட்டு, கடும் மழை என்னென்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். வாழை கட்டி, பானை ரெடி பண்ணி, வெக்ரு ஃபுல்லாகவே எல்லாம் சோடிச்சாச்சு. எல்லாமே சோடிச்சு எடுத்துட்டோம். இப்போ பொங்குற வேலை மட்டும்தான் இருக்கு. அப்போ நாங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்டு போய் பொங்குவோம். என்ன யோகடியை பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. 2 பேர் உடுப்பு நல்லா தான் இருக்கு. 2 பேர் உடுப்பு நல்லா தானே இருக்கு. 3 பேர் 4 பேர் 5 பேர் அடையா பாடா. நாங்கள் இவரை சொல்ல மறந்துட்டோம். இவர் யாருன்னு சொன்னா மிதுட மருமகன், மிதுட அக்காட மகன். ஓகே, அது கேப்போம். உன்ன பேர் என்ன தம்பி குட்டி? உன்ன பேர் என்ன? உலகல நஜ்ஜேனோ. மிது உனக்கு ஆறு? மிது ஆறு உனக்கு? உலகல ஆறு போனக்கு மிது மிது மாமாவா? அச்சா அச்சா அச்சா. நல்லா இருக்கா அடுப்பு? நாங்க மட்டும் இல்லை, இன்னொரு ஆள் இருக்காரு பாருங்க. எங்களுடைய ஒரு பிரபல்யம் பாருங்க. தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன சும்மா கிடைக்கல. நல்ல ஷோ. இன்றைக்கு எப்படி போய்கிட்டே நாளெல்லாம் மழையா போச்சு. மழையில வைத்து அதான் கவலையா இருக்கு. காலையில இருந்து இப்ப வரைக்கும் மழை. அஞ்சு வானத்தை பார்த்தா நாங்க மழை இல்ல, இடியே வந்தாலும் பொங்கியே ஆகும். கோயிலுக்கு போனா இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ டைம் 8 மணி ஆகுது. நம்ம நேரத்துக்கு பொங்கணும். இப்போ இன்ட்ரோ கொடுக்கல மழை வந்துடும். சரி, ஓகே ஓகே. மழை முடிச்சுதான்டா வீட்டுக்கே போகலாம் வரைக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன இது? இந்த உடுப்பை பத்தி உண்மையிலே இந்த உடுப்பு எடுத்து தந்தது எங்களுடைய தலைவர் கேட் அனுசன். அனுசன் அண்ணா தான் இந்த உடுப்பு எடுத்து தந்தவர். எல்லாமே அவரை எடுத்து தந்தேன்.
எனக்கு சனுவுக்கு மிதுவுக்கு எல்லாருக்கும் ரதியம்மா மொழிபெயர்க்கும். இந்த இடத்துல தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கு கொண்டாடும் தமிழர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி ரதியம்மா, இப்போ என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. இப்போ என்னண்டா நம்ம பொங்கல் ஆரம்பிக்கணும். பொங்கணும். ஓ, இப்போ நிறைய இப்போ ஏற்பாடெல்லாம் செஞ்சாச்சு. காலையில் எத்தனை மணிக்கு ரதியம்மா நாங்கள் வந்தாங்க? நீங்கள் 6 மணிக்கு வந்து 6 மணி மழையில் நெஞ்சில் வந்து மழையில் நினைஞ்சு இதெல்லாம் கட்டுனா வாழை வெட்டி கரும்பு வெட்டி அப்புறம் என்ன இது அது அந்த ஓலை அது குருத்து கட்டி அடுப்பு செட் பண்ணி ரதியம்மானுடைய அந்த அழகான பூக்கணுக்கெல்லாம் வச்சு ஒரு பேக்ரவுண்ட் நல்லா செட் பண்ணிக்கும். என்ன சொன்னோம்? சரி, ஓகே ரதியம்மா, நம்ம என்ன வேலையை ஆரம்பிப்போமா? இனி வேலையை ஆரம்பிக்கும். என்னன்னு தெரியுமாமா, சாமான்களை தூக்கி கொண்டு வைக்கல. இப்போ இனித்தானா தூக்கி கொண்டு வைக்கணும். பிரச்சனை வைப்போம். நாங்கள் இருக்கோம், நாங்கள் 4 பேர் இருக்கோம். 4 பேர் இல்லை, 5 பேர் இருக்கோம். அப்போ 5 பேர் கொண்டு வைப்போம். நாங்கள் மீண்டும் சொல்லிக்கொள்கிறோம் எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள். நீங்களும் 3 குடும்பங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க. சொன்ன எல்லாருக்கும் விளங்கிருக்கோம். இன்றைக்கு என்ன நாள்? தை திருநாள். அதாவது நம்ம தமிழர்களாகிய நமக்கு ஒரு இன்றைக்கு முதலாந்து இன்றைக்கு தான் நம்முடைய வருஷம் சொல்லுவாங்க, தமிழர்களுடைய வருஷம். மற்றது நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் இன்றைக்கு. அதுதான் ஸ்பெஷல். அது சூரிய பகவானை வளவட்டு தேடணும். ஆனால் நல்ல உண்மைக்கு நம்ம சூரிய பகவான் நம்ம பொங்கி எடுக்க தான் ரெடியாக வர நினைக்கிறேன். அதையும் காட்டலாம் கட்டாயம். மற்றது உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க இன்றைய நாள். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, நாங்கள்லாம் ரெடியாக நிற்க இன்றைக்கு பொங்கி அதை ஒரு காணொலியாக காட்ட போகிறோம். நீங்கள் ஏற்கனவே நிறைய காணொலி பார்த்துப்பீங்க. இன்றைக்கி என்ன இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அவ்வளோ செட் பண்ணிக்கோம். நாங்களும் எங்களால் இயன்ற அளவு ஒரு டெக்கரேஷன் செஞ்சு வச்சுக்கோம். அதாவது எங்கட இயற்கையோட வளவுக்கு இருந்தையில் எடுத்து செஞ்சு வச்சுக்கோம். கிராமத்து முறையில் தைப்பொங்கல் கொண்டாட்டம். சரி மிது, என்ன செய்வோம் சொல்லுங்க. ரதியம்மா, என்ன செய்வோம்? போவோமா நம்ம போய் இனி தேங்காயெல்லாம் உடைச்சி திருவோணும். வேலை அடக்குமா, அடுப்பை பற்ற வைக்கணும், அடுப்பை எரிக்கணும். உங்களுடைய உறவுகளுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னால் எங்கட காணொலியை பார்க்குறதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லாம் உங்கள் காணொலியாய் வந்து சேரும். பாய். ஓகே, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அதாவது ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க அப்புறம் நாங்களே செஞ்சிருக்கோம். நல்லா இருக்கும் நினைக்கும். உங்களுக்கு நல்லா இருந்தா நல்லா ஓகே ஷானு, அதை பொத்திங்களா அங்கே போய் காட்டுவாங்க. ஓகே ஷானு, எல்லாருக்கும் காட்டுங்க எப்படி இருக்கேன். நல்லா இருக்கியா? எப்படி இருக்கீ ஷானு? நீங்க எவ்வளோ பாப்பீங்க? அந்த மாதிரி இருக்கியா? உண்மையிலே எனக்கும் நல்லா இருக்கு பார்க்கவே. அதே நம்ம விடிய ஜாமத்துல மலைக்குள்ள நினைஞ்சு காட்டுனது கட்டி முடிச்சுட்டாங்க. சரி, ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க எங்களுடைய டெக்கரேஷனை. என்ன ஃபுல்லாக கிராமத்து முறையில் நல்லா இருக்கும்னு நம்புகிறோம். நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஃபெஸ்ட் வேலை என்ன பண்ணுவோம்? முதல் வேலையா எல்லாம் அடுப்பு எரிக்கணும், தேங்காய் எடுத்துக்கொண்டு தவத்து இந்த இதெல்லாம் வைக்கணும், பாலெல்லாம் முடியணும். என்ன இனித்தான் மடை வைக்கணும். ஓகே, நம்ம ஃபெஸ்ட் மடை வைப்பேன். ரஜியகுட்டி சொல்லுவாங்க தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். ஓகே சின்னபடி தானே அப்படியே கியூட்டா சொல்றான். சின்னபடி ஆள் மட்டும் தான் இல்ல, கொஞ்சம் சைலண்டா நாள். யாரு தெரியும் தானே? இன்னொரு தெரியும் கட்டுமாலவன். இவன் அண்ணங்காரன். ஒரு அண்ணங்காரன். ஒவ்வொன்னா ஃபுல்லா அடிதான். அடியும் சண்டைக்காரன் தான். காலையில நாங்க செட் பண்ண இடம் இப்ப தாண்டி கிடக்கு. நாங்க காலையில இந்த வெளியால செஞ்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்து நாங்க அப்ப பார்த்தா மழை வந்து குழப்பிடுது. அப்புறம் ஒன்றும் செஞ்சுக்கலாம். ரதியம்மா கட்டிக்கான கொட்டில உண்டு. அப்ப கொட்டில செட் பண்ணி எல்லாம் இறஞ்சாச்சு. நாங்கள் 2 பேரும் இல்லை, சனுவும் 3 பேர். வடிவா பசில வைக்க விரிப்போம். விரிங்க தான் மடை வைக்க போகிறோம் நாங்கள். ஓகே ரதியம், அந்த வாழை தாங்க. வாழையில வச்ச பிறகு நிறைமுட்டி. ஓகே, ஹெதியா வாங்கும். ரதியம்மா நிறைமுட்டி எடுக்க போயிருக்காங்க.
இந்த ஷர்ட்டை பார்ப்பீங்க பெருசாக கிடக்கு அது ஒன்றும் செய்யலை அனுசன் ஆசையாக வேண்டியது இந்த ஷர்ட்டு நான் அடிக்கவும் இல்லை ஒன்றும் செய்யலை அப்படியே போட்டிங்க சாட பெருசாக இருக்காது பெருசாக இருக்கிறேன் சரி பிரச்சனை இல்லை சரி ஓகே ரதியம்மா வந்துட்டாங்க ரதியம்மா வாங்கோ ஓகே முட்டி ரெடி நிறம் முட்டி ரெடி என்ன ரதியம்மா ஓகே ஓகே வாங்க வைப்போம் எல்லாம் வைக்கிறேன் சைட்டில் இருக்கட்டும் வேணே சைட்டில் வச்சா தான் பொங்கல் வைக்கலாம் பொங்கல் இஞ்சல் வைக்கிறா இஞ்சல் வைக்கிறா அங்கலே சரி ஓகே மிதுஜன் வந்து கொண்டிருக்கிறார் கையில் வாழைப்பழ தட்டு அது என்ன மிது விளக்கு நெய் விளக்கு என்ன குத்து விளக்கு எனக்கு சத்தியம் வந்து அந்த அடுத்த தடவை ரதியம்மாட்டே கேட்போம் எங்களுடைய குருட்டை கேட்போம் நம்ம ஓகே ரதியம்மா வந்துட்டா என்ன ரதியம்மா அது சந்தனம் குச்சி பூ இது குங்குமம் சந்தனம் திருநூறு என்ன ஓகே சரி வாங்கோ ஆஹா அழகா இருக்கு அவன் நல்ல விளக்கவே பாரு சரி ஓகே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ண நாங்கள்ல மிதுதான் இப்போ மடை இல்லை உண்மையிலே அவர் வாங்க காசு ஆட கொஞ்சம் பாருங்க இன்றைய சரணம் இவர் தான் எங்களுடைய குருக்கள் ஐயா அப்படி இல்லடா மந்திரம் தெரியும் ஒரு மந்திரம் மட்டும் தெரியல மந்திரம் தெரியுண்டா என்னண்டு சொல்றே இப்ப அவங்களுக்கு வராது நீங்க ஆறுதலா சொல்லுங்க நாங்க வெயிட் பண்ணி கேட்போம் ஆறுல வருங்களா மக்களை பார்த்திருப்பீங்க அழகான முறையில் மீது மடை வைத்துக் கொண்டிருக்கிறார் வந்து பாருங்க அழகா இருக்கி அழகான முறை இல்லடா தெரிஞ்சது நம்ம சாமியை நம்ம எப்படிதான் சாமி தான் உண்மையிலேயே ஒரு சக்தி ஒரு தெய்வம் இருக்குதானே இருக்குன்றடா இப்ப நம்ம குருக்கள் இல்லையானே ஆமாம் நம்மட செயற்பாடு நம்ம செய்யற மாதிரி செஞ்சாலும் சாமி ஏற்றுக்கொள்வார் கட்டாயம் நம்ம இல்லையானே நமக்கு இப்ப ஆடம்பரமா தான் செய்யணும் இல்ல நம்ம கடவுளுக்கு அந்த நம்ம செய்யற பூசை பிடிச்சா காணும் அதுதான் என்ன பூசாரி மட்டும் தான் பூஜை செய்யணும் இல்லையானே இல்ல என்ன அப்படித்தான் பூஜை மட்டும் தான் பூஜை இல்லையாண்டா இப்ப நம்ம இப்ப இந்த கிராமிய வழிபாட்டுல வந்து உழவர் தினம் எல்லாம் இப்ப இந்த மாட்டு பொங்கல் எல்லாம் வந்து விவசாயமா தானே செய்யறாங்க சரி மிது நம்ம வேலையில் இருக்கி தேங்காய் எல்லாம் விதையணும் ஓகே நம்ம மடையை வச்ச பிறகு இப்ப அடுத்த கட்டமா அடுப்பு மடையை சமைச்சு ஆரம்பிப்பாங்கண்ணே அதுக்கு பிறகு வந்து அடுப்புல விநாயகர் பானையை அடுப்புல ஏற்றுவாங்க நம்ம இப்ப அடுப்புல பானை ஏற்றுவோமே அடுப்பு மூட்டுவோம் நம்ம வாங்குவோம் பானை எங்கிறது அம்மா சரி எல்லாரும் அந்த கத்திரத்தை கொஞ்சம் அடுப்பு மட்டும் மூட்டு பழகினோக்கு எப்படி தான் ஏறு வச்சாடா அடிலாம் நீ மலையில சிறிய மலையா கிடக்கு கடுமலையா கிடக்குண்ணே உண்மையிலேயே கூட ஆசை நினைக்கிறேன் கொஞ்சம் பெரிய அளவுல செலிபிரேட் பண்ணணும் கலைக்கிற விலங்குதான்னு தெரியல இந்த அளவுக்கு விலங்குதான்னு தெரியல உண்மையிலேயே கடுமலை என்ன சொன்னா மேல தகரம் அடிச்சிருக்காங்க தகரத்தில் அடிச்சிட்டாலாம் மலையா கிடக்குது சரி ஓகே நம்ம மிது நடந்து வச்சு நம்ம பானையே இப்போ என்ன சரி ஓகே பானையை வைப்போம் பாய்வா நம்ம பானையை நேரத்துக்கு ஏற்றுறாடி அதுல விளக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க மிது இந்த பானையை நேரத்தில் ஏற்றுறோம்னு சொன்னா மண்பானை வந்து கொஞ்சம் ஹீட் ஆகாதான் சூடாக ரிலேட் ஆகுமா அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் சுடு தண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் வச்சு அதை சூடாகின உறவு டக்குன்னு கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் வச்சு பாலை விட்டு தான் கொஞ்சம் இப்போ நம்ம தேங்காய் தருவோம் ஓம் ஒரு அடியில் சென்று உடஞ்சுவோ அடையப்பா இந்த மந்திரம் விளையாண்டா எப்ப பாடமாகினே வேணாம் எப்ப பாடமாகினேன்
எந்த டைம்ல இல்லை முதல் டைம்ல முதல் டைம்ல சரி ஓகே வாங்க திருவோம் இதான் அந்த மந்திரம் உடைஞ்சு போ. ஆமாம் ஓகே டிலானி திருவோட்டேன் நான் நல்லா திருவோம். நான் நல்லா திருவேன் எப்படி திருவண்ண மட்டும் போட்டியினுடைய வெற்றியாளர்களும் வந்தான், அதனால அவனுக்கு கொடுப்பேன். என்ன தேங்க உடைக்கிறோமா அதே தேங்க உடைச்சல புள்ள நடந்துச்சுடா. ஓகே இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன தேங்காய் திருவ வீடு தானே. நம்ம தான் மீது திருவண்ணு மேடு சொல்லுங்க பாப்போம். அந்த நம்பர் அதிகமாக திருவிட்டு நமக்கு ஏசுன்னு கொமெண்ட்ல மக்கள் பாருங்க. அதிகமாக திருவ விடலை இன்றைக்கு. நாங்கள் தான் எல்லா வேலையும் செஞ்சு அதிகமாக கஷ்டப்படுத்த விடலை இன்றைக்கு. என்ன இது அதிகமாக பாவம் ஒரு செல்ல குட்டி. என்ன அழகா திருவுறேன்டா நான் தான் இங்கே மக்களை வந்து பாருங்க. இவன் தேங்காய் உடைச்சி எதை பாருங்க. இது இது நம்ம ரவுண்டு சடவதாஞ்சு பாருங்களா. இது ரவுண்டுன்னு சொல்லலாம், முக்கோணம்னு சொல்லலாம். உடைஞ்சு கொண்டு உடைச்சு நான் மந்திரம் கொஞ்சம் பிழைச்சி அதுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்க உண்டாங்க. உடைஞ்சு கொண்டு கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும் மந்திரம். அதாவது கேட்க உண்டாங்க மறந்து வட்டமா உடஞ்சு. அதாவது அரைவாசி செரிசமன் உடஞ்சுன்னு அவ்வளோ. அடுத்த வெட்டு வெட்டுற மாறு எப்படி வெட்டுல ஆறி போகுது. அதேமா என்ன பிளான் ஒருத்தையும் போறலையோ போற மாதிரி தான் மழை பெய்யுது இங்க. நம்ம என்னண்டா வீட்டை கொஞ்சம் பயிர்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி பார்த்து நேரத்தில் வீடியோ முடிஞ்சு தண்ணி ஊற்ற போகிறேன். வீட்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நேரத்து போயோ 5 நாள் பெஞ்சு மழை காண ஆக்கலைக்கு வீட்டை தண்ணி ஊற்றி போறாங்களா. அடையா பைசா நாட்டுங்கடா தண்ணி ஊற்றணும்டா. அடையப்பா அடையப்பா தண்ணி ஊற்றி போட்டு மேலும் ஊற்று ஊற்று மழை தண்ணி செட்டா அதில் காய்ச்சல் இருக்கும். என்ன கதலாம் கதை இல்லை நீ தேங்காய் திரி முடிப்பியாடா முடிப்பேன். இங்கேயும் திருவண்டா அண்டையை போல போட்டு வச்சு முடிச்சிருப்பான். அது அன்னை போட்டி என்னன்னா 6 ஃபாஸ்டா எதிராளுக்கு கடையில் இது இருந்தேன் பொங்கலோ போட்டின்னு சொன்னதான் செய்வேன். நான் சும்மா நேரம் செய்ய மாட்டேன். சும்மா நேரம் செய்ய மாட்டாங்க. சாப்பாடு நஜரு என்ன சாப்பாடு கொடுப்போம். உங்களோட சோறு தானே இவருக்கு கோயிலு போல அன்றைக்கு. கோயிலுக்கு இன்னும் போகல. எங்கடா இது போனேன் ஒன்றும் சாப்பிடவே இல்லை இன்னும். இதெல்லாம் பொங்கி முடி தாண்டி கோயிலுக்கு பொங்கி முடி தான் சாப்பாடு. அடுத்த தேங்காய் பட்டுட்டானா இது கொஞ்சம் கண்ணாடி கொஞ்சம் ஏற்றிடுங்களேன். ஓகே வடி வடியா பொடியும் தானே. நான் கண்ணாடியா நான் இந்த வட்ட பிழைக்க மாட்டேன். பிழைக்க மாட்டேன் தேங்காய் கடைக்கார ஆரம்பிமா. கண்ணாடி கொஞ்சம் வழி வேண்டிய வருது. பாருடா கடம்பட்டு இந்த தினம் மந்திரம் சரியா சொல்லியா நீ. அப்படி ஒரு டைப் மிஸ்டேக் கொடுத்தா இந்த நேரம் பிழைக்காது. எல்லாம் சரியா இருந்தா எல்லாம் சரியா நடக்கும். நடக்கும். அடுத்த அடுத்த திருவன் நான் தான் திருவுறேன் இன்னைக்கு. அடுத்து திருவண்ணாமலை பாருங்க வீட்டாயிரம் அம்மாட்ட போய் என்ன மதியம் திரும்பி தரான். நீங்க வீட்டோட சண்டை ஓடிக்கான். வீடியோட சண்டை ஓடிக்கான். தேங்காய் 800 இல்லை. சரி ஓகே மீ நம்ம சரி பரவாயில்ல நீ சொல்ற காரணத்தினால நீ எதிரி நான் தான் திருவுறேன். சரி ஓகே நம்ம திரும்பி முடிய எடுப்போம். வீடியோ தொடருவோம். இல்லை இப்போ என்ன பிரச்சனைடா ஷனு குட்டிலாம் அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்தது. என்னன்னு சொல்லுங்க.
டிலானி தானே இந்த நாளும் தேங்காய் தான் எனக்கும் தாங்கலண்டா ஒரு பாதியண்டு பெரிய ஒரு முரண்பாடுறாப்பா வீடியோ எடுத்துருந்தாரு வீடியோ நான் பண்ணிட்டு இப்போ அவர் திரும்ப போறாரு என்ன இது அண்ணன் பெரிய ஹவலப்பட்டுக்காச்சும் அண்டு போட்டு வச்சு நீங்க இன்னொரு வார்த்தை கூப்பிட்டு என்னடா இப்ப அவந்திரோட நான் கொஞ்சம் வேகமா திருவுவேன் சரி பாப்போம் இது சரி ஓகே அவன் 20 நிமிஷம் கூட திருவுறா எனக்கு கொஞ்சம் பாத்திரிக்கே கொஞ்சம் இதா போயிடுது அடே நான் திருவுறேன் தாடா நீ எவ்வளவு நேரம் திருவுறா மழையும் பெய்யுது நீயும் திரும்பி பிடிக்கல அதாவது என்னன்னா அண்டு டிலானி வீடியோல கொஞ்சம் பேமானுண்டு திருவச்சுன்னா என்ன சொல்ற திரும்பி கொண்டே இருக்கானே திரும்பி கொண்டே இருக்கு ஆனா திருவுறான் தான் தேங்காய் அப்படியே இருக்கு தேங்காய் அப்படியே இருக்கு ஆனா 3 வாதி திரும்பி போட்டான் பாவம் 20 நிமிஷத்துக்கு 3 வாதி என்னால பாவம்டா பாவம் நான் வயசானாலன்றேன்னு விட்றான் இல்ல அதுக்கண்டு இல்ல அவன் கடந்து கஷ்டப்படுறான் நம்மள ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி பண்ணுவாங்க நம்மட பிள்ளையாரு நம்மட பிள்ளைய தனி விடக்கூடாது சரி வேணும் இருந்து அந்த மாதிரி சனு நினைக்கிற மாயிலாள் என்ன டிலானி ஆள் திருவாரு நமக்கு அனுபவம் கொஞ்சம் கூடாது தேங்காய் அறிவு இல்லையா அது சரி நீங்க அனுபவசாலியாடாப்பா நீங்க கை கவனம் இந்த வேகம் தேவையில்லை நினைக்கிறேன் இந்த வேகம் தேவையில்லை அந்த வேகத்துல தோணா தண்டாக்க முடியும் அப்படி அப்படி ஆள் கடமாள் அவன்கிட்ட கணக்கு இல்லை இங்கே அவன் கோவத்துல இல்லடா வந்தப்ப நீ திரு நீக்காண்டு கோவத்துல இல்லடா வந்தவன் திருவச்சோன்னா நீங்க ஏதும் ஹோட்டல்ல வேலை செஞ்சீங்களோ நீங்க கூட நம்ம ஹோட்டல் பாடம் தானே எடுத்து நம்ம 7 படிக்கல அதால அந்த அனுபவங்கள் கொஞ்சம் கூடு என்ன ஏழு ஹோட்டல் பாடம் மட்டும் விளங்கல எனக்கு நாங்கள் வந்து 7 மனைவிகள் படம் தான் எடுத்து அதில் வந்து சமைக்கிறது அடுத்தெல்லாம் கொஞ்சம் கூடானே அடையா என்னட்ட சொல்லடா படிச்சவன்ட்ட சொல்றான் அதான் நீ திடீரெண்டு படிப்பை பதிக்காக நான் டென்ஷன் ஆயிடுது விடையில் இது என்னடா பாண்டி என்ன மனைவிகள் பாடம் பண்ண மனைவிகள் படம் இருக்கு தெரியாது இல்லை என்ன அடிலாங்க எனக்கு இவனுக்கெல்லாம் தெரியும் என்னடா தெரியும் தானே நாங்கள் பள்ளிக்கு போறாக்கள் தான் நான் உள்ளுக்கு போகிறோம்ல பள்ளிக்குள்ளே சமையல் பாடம் அதாவது சமையல் அதில் வந்து இப்போ கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் அனுபவம் பார்த்தீங்களா டக்குன்னு இந்த வந்து பக்கத்தில் உண்டாப்பா கடும் வேணுமா சனமாக பால் முடியணுமா சரி வேணும் பாலுக்கு மெதுவாக சரி பால் இல்லைடா நம்மளே ஏன்டா வயசான காலத்தில் கஷ்டப்படுத்துறேன் இல்லை மக்களுக்கு வந்து இப்போ உங்களை கையால் புளிஞ்சு காட்டினா தான் அவைகளுக்கு இல்லை என்ன நான் புரிஞ்சா என்ன அடிலானி இன்றைக்கு சனு ஓடுவோம் நீ செஞ்சதான் எனக்கு தெரியாது பால் புளிகிறதோ தேங்காய் திருவதோ எதையும் விட மாட்டோம் அதிகமாக சாப்பிட மட்டும் தான் வருது சனு இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு என்ன ஒரு கவலை என்ன கவலை 4 பாதி நம்மளோட தரலன்னு ஒரு கவலை அடே என்னடா எங்க பெரிய சமையல் நடக்குது ஊருக்குள்ளே 17ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கா என்ன மாதிரி அங்க கணக்கு இல்லை எத்தனை 200 அப்படி இருக்கு கொன்றைக்கு எடுக்கணும் கொன்றைக்கு எடுத்து நீங்க ரெண்டையும் முடிக்கணும் என்ன கூப்பிடுற கூடாது நான் உங்களுக்கு ஒரு பக்கச்சாரா வந்து நிற்பேன் சரி சனு பல புள்ளிங்களா உங்களோட கையாலே நீங்கள் புளிஞ்சா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நான் புளிஞ்ச சரியாண்டாப்ப நீங்க 2 அறிக்கை போனேன்டா நான் என்ன அண்ணா நீங்க 2 எல்லாரும் சேர்ந்து செய்வோம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம் இல்லை டிலானி சனு புளிங்க டிலானி நல்லா தான் புளிகிறாரு நல்லா தான் புளிகிறாரு நான் கொஞ்சம் புளிவா தான் அண்ணன் நீங்க கொஞ்சம் கூட எப்படி வடியா நாக்குறாங்க நம்ம வடிவுதானே எப்படி அது இல்லானில கண்ணாடிக்குள்ள நெருப்பு பார்த்துக்கிறா அந்த நெருப்புல ஒளி வந்து கொஞ்சம் ஆமா நெருப்பு பத்துதா கண்ணாடி நான் அக்கினியை வளர்க்குறேன் அப்ப நாங்க நீங்க என்ன சொல்ற என் கையால் அடி வந்தாக்கள் தான் நீங்க அக்கினி வளர்க்குறாங்களே எத்தனை கோயில் எஞ்சி போயிடும் இது கடைசி நம்ம ரதியம்மா காலையில் வீட்டை எல்லாம் ரெடி பண்ண வைங்க இங்கே பொங்கணும் தானே அதுக்காக நான் நேரத்துக்கு வந்துட்டேன் நான் வீட்டை நிற்கல பாவம் என்னடா அடினா நீ சனுவுக்கும் வேலை தான் நம்மளோட நம்ம 8 மணி தேங்காய் பூ புளிஞ்சு போகிறது ஒரு ஏன பண்ணுவாங்களே
மழை தானே நேரத்துக்கு வந்து தன் வீட்டை ரெடி பண்ணவங்க இங்கே இல்லை போய் சாப்பிடலாம் சனு பழுகாமம் என்ன ஓகே ஐலேலோ ஐலசா ஐலஸா ஐலசா என்னதுக்கு படிக்கிறது மீன் அந்த எப்படி சொல்ல மீனை வேற அது நம்ம தேங்காய் கூட படிக்கும் பிரியாணி சிங்கர் இல்லை நான் இந்த இல்லாடி சூப்பர் சீனி சிங்கருக்கு போனேன் நான் போய் என்னட்டு சொல்கிறேன் போனேன் அப்புறம் பார்த்தேன் நம்மளோட திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தனை இல்லை திறமை இல்லைண்ணே வந்துட்டேன் நான் நம்ம எப்படி நான் பாடியிருந்தேன்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பின்னாடி போயிருப்பேன் போயிருப்பேன் ஓ அவங்க பிரசிரிப்பாங்க விரைச்சிருப்பாங்க அதே அந்த வடிவேற கொஞ்சம் தாங்களே ஒரு பாட்டு ஒன்று படிங்களேன் பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் பாட்டு படிக்கணுன்றதுக்காக படிக்கக்கூடாது உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் பொங்கலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு தேவரம் படிங்களா டிலாடி எங்களுக்கு அவர் தேவரம் படி சொல்லுங்க இந்த படிப்பு சம்பந்தமான அதை கேட்காதீங்க இந்த சினிமா பாட்டு என்ன கேளுங்க படிச்சு பத்தி பாட்டை விட என்ன பாடுறா அதாவது இல்ல என்னன்னு சொன்னா எங்களுக்கு அந்த மக்களுக்கு அவர் தேவரம் படிச்சு காட்டு படிப்போம் அது பண்ணிடுங்க தேவரம் படிக்கணும் தெரியும் ஆக்களுக்கு அவர் படிப்பாரா மாட வைக்க நான் இப்போ என்ன பாட்டு படிக்கும் உங்களுக்கு அது பண்ணிடுங்க அந்த சொட்டின வயதில கொஞ்சம் படிங்களேன் சொட்டு வேதியா தெரியாது பாருங்க மக்களே எவ்வளவு கிரிக்கா டிலாடி அது தெரியும் ஆமாம் ஆமாம் அது கொண்டாங்க ஓகே இது என்னென்னு சொல்ல மீது தலைப்பால் இதுக்கு பிறகு வரும் எல்லா பாலும் நன்று இல்லைங்கண்ணா பாடியா பிள்ளைங்க பார்ப்போம் வெளில ஓதுரா ஓகே 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 அனுபவம் கொஞ்சம் காணானே டிலானிக்கு எந்த அனுபவத்தை சொல்ல போனா தெரியுதா ஓகே தண்ணி விடுவோம் நான் சொல்ல விரும்பல இந்த ஆள் கொஞ்சம் பள்ளிக்கு போன கொஞ்சம் குறைவுதான் ஆண்டா பள்ளிக்கு கொஞ்சம் போன குறைவு நாங்கள் ஸ்கூலுக்கு மழை இந்த மழைக்கு கூட வந்து இல்லை நாங்கள் விடுவோம் என்ன செய்யற அவன்கிட்ட சிச்சுவேஷன் அப்படி கொஞ்சம் கஷ்டம் தான் இது தானே கொஞ்சம் கஷ்டம் அதான் பள்ளிக்கு போகுது கஷ்டம் மக்களே பாருங்க என்ன காரணம் சொல்றாங்க கஷ்டம் வந்து பள்ளிக்கு போகுது அதை கிடையாது சொல்லலாம் ஸ்கூலுக்கே முதல்ல டேட்டா கஷ்டம் ஒருத்தன் கேட்டா சொல்கிறான் ரோட்டு கொஞ்சம் தெரியல போயிடல ஹைஸ்கூல் ஜூனியம் கொஞ்சம் இந்த இதுன்னு அழுக்காயிரம் ஊற்றியான்றான் நம்ம எந்த இதை சொல்லுமே என்னடா அப்ப அவன்கிட்ட சொல்லிக்கோ நீ சிச்சு ஜூனியர் தான் ஆத்த கடந்து போடுங்க அந்த வெள்ளத்தை கடந்து ஸ்கூலுக்கு போகிற கஷ்டமா இல்லை படிக்கிற கஷ்டமா அதான் முக்கியமான கேள்வி எனக்கு காலையில் எழும்புற கஷ்டம் எழும்புற கஷ்டம் எழும்புற அந்த காலையில் குளிக்கிற நமக்கு அந்த குளிக்கிற எல்லாமே செட் ஆகாது இப்போ உண்மையை சொல்லிடணும் குளிக்கிற எல்லாமே செட் ஆகாது தண்ணி தெரிந்தேனடா தண்ணியை சிக்கனம் பயன்படுத்தணும் ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் பெருமைப்படணும் அது மழையில நினைஞ்சிடாப்பா இல்லை 5 மணிக்கெல்லாம் வளவித்து வந்துட்டாடி நான் வாரத்துக்கு முந்தி பாலமரம் வெட்ட கூட கொஞ்சம் மழை துணிச்சது அதுல குளிச்சுதான் கடும் குளிப்புண்டாகி ஒய்வட்டியை கட்டி ஓடி வந்தான் சொல்றேன் கடவுளே உங்களெல்லாம் அப்படி திருத்தி எடுக்கிறேன் கஷ்டம்டா ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கானே சரியோ சரியா உண்மையை சொல்றதுக்கு என்ன உண்மையை சொன்னா அதிகமாக எத்தனை நேரம் புளிகிறது 2 நேரம் 3 நேரமா கணக்கு தான் புளிகிறேன்னு குடைக்கு நேரம் வந்து புளிங்களா சனு ஓகே கொஞ்சம் கூட ஓகே ரதியம்மா கைமுழுதம் ரெடி அவங்க ரெடியாக வச்சிருக்காங்க ஒரு தட்டில் இருக்கு வெற்றிலை பாக்கு அதனுடன் துட்டும் வச்சிருக்காங்க நான் நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு எவ்வளோ இது அது ரதியம்மாட அந்த இதுதான் அவட முடிவு தானே ரதியம்மாட கையால் ஒருவா தந்தாலும் நாங்கள் நல்லா இருப்போம் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படிதான் சொல்லுவேன் நான் அப்ப எப்படி செய்ய நீங்கள் கூட தரணும் அவன் சாராயத்தானே அவனுக்கு ஒரு வயதாரு சரி ஓகே பிடிக்கும் ஓகே இது ஒரு 3ஆம் பால் இதோட முடிஞ்சு கணக்கு என்ன சரி ஓகே என்னன்னு சொன்னா இஞ்சால ரெடி பண்ணிட்டு இதை தூக்கி அடுப்பில் வைக்கணும் கொஞ்சம் அடுப்பை செட் பண்ணுங்க அடுப்பு செட் பண்ணி தான் இருக்கு நம்ம செஞ்சு விடுங்களேன்
ஓகே 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 இனி நம்ம எவ்வளவுதான் வளர்க்குறோமோ வழக்கமோ அவ்வளவு பானை பொங்கும். அதே முடிய உங்களோட கையால வடிவா வைங்க கையெல்லாம் வைக்கிறாங்க. முடியும் அச்சா 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 அதிகமாக பிடிக்கும் சண்டவாங்க பிடிக்கும் கையும். ஓகே பொங்கலோ சரி ஓகே அப்படியே வச்சுட்டோம். சமனா வைத்து நம்ம வச்சு அப்படி தரேன் தெரியுமா? இனி என்ன அரிசா களி ஓகே மக்களே, வேணும்னு சொன்னா பானையெல்லாம் வச்சு பால் பொங்க போகுது. பால் பொங்க போகுது. இப்போ இல்லை கொஞ்சம் அட்டோகராண்டா சரி, அட்டோகராண்டா சரி. எல்லாரும் போடுவோம். அடையப்பா அடையப்பா பால் பொங்க போகுது பாருங்க. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். பொங்கட்டும் 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 நல்லா பொங்கட்டும். பொங்கப்பா அதிகமா இந்த வருஷம் நல்லா அமையணும் சொல்லிட்டு போடுங்களா. நல்லா அமையணும். வழியட்டுமேனே. நல்லா வடியட்டும். ஓகே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். என்ன ஒன்றுமே தெரியல. ஓகே நம்மளுடைய நல்ல மனசுக்கு ரதியம்மா நல்லா தான் பால் பொங்கிருக்கு. ஓகே உண்மையிலேயே நாங்கள் நினச்சிட்டு மட்பானையில் வச்சு இந்த பால் ஊற்றி பொங்குனா கொஞ்சம் லேட்டாக முடியும். என்ன சொன்னோம், உண்மையிலேயே வச்சு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் பொங்கிட்டு. கூட பிடிக்கும்னே அரோ புய்யா பொங்கிடும்னே. அவன் பானை கொஞ்சம் நம்ம சூடாக்கி எடுத்தா சரி. என்ன எடுத்தோட ஓ ஹீட் ஆகிடுமேனே. மழை நேரங்கள்லாம் கொஞ்சம் சிக்கப்பட எடுத்துடுது. மழை இல்லாட்டி உண்மையிலாம் வெளியில் வச்சு தெரிஞ்சிருக்கலாம். சரி ஓகே, நம்ம இந்த லைட்டாக இறுகி வரக்குள்ளே வீடியோ தொடரும். இல்லாமல் வடிவாக பொங்கும். பொங்க நன்றாக பொங்க வேண்டும். பொங்கி வடிஞ்சிட்டு நல்லா பொங்கி வடிஞ்சிட்டு பொங்கி வடிஞ்சு முழுதும் அக்கினிக்குள்ளே போயிட்டு. அதாவது பொங்கி வடிஞ்சா அந்த அந்த என்னன்னு சொல்ற பொங்கி வடிஞ்சோம்னா இல்லை அந்த துன்பங்கள் சீரங்கள் பிறந்து வரும். அப்படியா அது என்ன அர்த்தம் தெரியல. எல்லாம் அந்த பொங்கி வடி பால்லே போயிடணும். நம்மளுடைய நல்ல மனசுக்கு நல்லா பொங்கிட்டு. அதுதான் ரெண்டு மனசு நம்மளோட மனசு என்னடா நம்ம ரெண்டு பிரிச்சு காய்க்கு நான் என்னன்னு சொன்னா தான் பிரிச்சு காய்க்கிறேன். நம்மளோட சொன்னா எல்லாரும் நம்ம எல்லாருங்களா. ஆமாம். என்னடா ஹீரோ நீங்க படிச்சாங்க நாங்க சர்க்கரையை கொண்டு வாங்க, சர்க்கரையை கொண்டு வாங்க. பறக்குது அவ்வளவு அக்கினியை மூட்டிருக்கு. கொஞ்சம் பிரிப்பா என்னடா வெப்பம் கொள்ளி சும்மா அப்படி பத்து எண்ணெய் மாடா தக 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 மீன்ற மாதிரி தறி தாங்க. நெருப்பு பத்துனா என்ன கதையில கதைங்க. சின்ன பிரச்சனை ஒன்று சின்ன பிரச்சனை ஒன்று கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் துவைப்போம். மக்களே ஏன் இது இப்படி கொதிக்கின்றது பால்? கொதிக்கும் பால் சக்கரோட போடுறோம். போடுங்கப்பா. ஓம் போங்கலாம் முதல்ல அந்த தைப்பொங்கல்லாம் விரதமெல்லாம் அடிக்கிறான்டா பொம்பளை தைப்பொங்கலுக்கு. நான் படிச்சுக்கிறேன். நான் சங்காளா தைப்பொங்கல் உருவானா சங்காளப்பா. யோ சுட்டு போட்டப்பா கொல்லி விரிக்க தமிழ் பிடிங்க. ஓ கொஞ்சம் கொல்லியை பிரிங்க ஜோ.
ஏன் எப்படி பிறகு மண்பானானே மண்பானா கொதிக்கிறதோ சூடோடு விட்டாண்டா ஒரு நெருப்பு தான் வந்து தாங்க அனுமியம் பானம் இதானே சொல்லுது டிலானி பொங்கல் பொங்கல் கணக்கு வந்துட்டு ஓ போடும் கொஞ்சம் இறுதிட்டு அதிகமாக வந்து எப்படின்னு சொன்னா அதாவது இந்த லாஸ்ட் கடை இறுதி கட்டத்தில் அந்த சீனியை போடுறேன் என்ன டிலானி அரிசியெல்லாம் கொஞ்சம் அவஞ்சி வந்து அப்படின்னு போடுறேன் சீனியை ஃபெஸ்ட்டுக்கு போட என்ன சொல்லுங்க அப்போ சொல்லுங்களேன் நாங்க இல்லை நாங்கள் கேட்குற வேலை சொல்லுங்களேன் அதிகமாக சீனியை ஃபெஸ்ட்டுக்கு போட என்னன்னா அரிசி திமித்திரும் பிறகு என்ன செய்வோம் முட்டை அரிசி அரிக்கும் அந்த ஒரு காரணத்தினால அரிசி அமுண்ட பிறகு தான் சீனி போடுறேன் அப்போ எப்படி ஒன்று கேட்கல நீங்கள் ஏன் சர்க்கரையை முன்னுக்கு போடுறியா அது இனிப்பு இல்லையாண்டி சக்கரை கரையணும் உண்டு அது எனக்கு தெரியாது அதில் விளக்கம் அதேண்டாடே எனக்கு தெரியும் உண்மையிலே அது சர்க்கரை இனிப்பு தானேடா அது எல்லாம் போட்டாமா நாங்க இதுல ஆகுன கோயில்ல ஒரு கதண்டு கேள்விப்பட்டீங்க நான் சீனி போட்டா அரிசி திமுக்குறேன்றாங்க அது போய் அப்போ அந்த சர்க்கரை இல்லை நெருக்கி சனோ அடே எப்படி கரையிற பார்த்தாலும் ரெண்டு இனிப்பு தானேடா ஏயோ ஓமா ரெண்டு இனிப்பு தானேடா ஆரே நம்மளை சின்ன வயசுலேருந்து ஏமாற்றி வந்துக்காங்க ஆனால் இண்டைய கண்டுபிடிக்குதானே எப்படி அடிலானே எத்தனை நாள் ஏமாத்தியாண்டாது நம்மளே நம்மள இப்போ 100 வருஷம் ஏமாற்றி வராங்க ஆறுட்ட இனி ஏமாற மாட்டேனா எனக்கு என்ன அந்த கேள்வியை கேட்டேன் பார்த்தீங்களா கேட்டேன் இந்த இடத்த அப்போ ரெண்டு இனிப்பு தானேடாப்பா சர்க்கரை இனிப்பு சீனிக்கும் ஒரு பேர் சர்க்கரானே அப்போ இங்கே ஒரு பிள்ளை நடந்துக்கு அதை நம்ம ஒருக்கா கேட்டு தீர விசாரிச்சு போட்டுங்க அதில் விளக்கு அதை சொல்லலாம் இல்லை நீ பாவண்டா நமக்கு அவ்வளோ கஷ்டப்படுறான்டா பிடிங்களேன் நாமங்க ஏமா ஓகே ரதியம்மாட மகளே பாருங்க சொன்னதுக்கு டிலானி பொங்கத்தானா ரதியம்மாவா ரதியம்மா ஐயோ ரதியம்மா நீங்க பொங்க மாட்டீங்க ரதியம்மா பொங்க மாட்டீங்க ரதியம்மா பொங்க ஏனே பொங்க ரதியம்மாட வீடு அந்த நம்மட வெள்ளாமையில செஞ்ச அந்த அரிசி என்ன இது அந்த அரிசி தான் அடுத்த வருஷம் மேலே போனே இந்த ஒரு 10 நாள் கிட்ட வரும் மழை பெய்யுது 10 நாளில் வெட்டலாமா விளங்கிதா மழை இல்லாட்டி வெட்டிடுமா மழைலாட்டி வெட்டி போயிடனே அது சரி அப்புறம் ரதியம்மா இதுக்கு என்னண்டாமா இப்போ சீனி போடணும் இப்பயா ஆமா ஒரு அந்த கஜி பருப்பு போடணும் கஜி பருப்பு என்னண்டா நந்தினி பிள்ளை அந்த போட சொல்லி வெளிநாட்டுலேருந்து ஆமாம் இங்கே வாங்கினீங்களா இல்லை இல்லை அது கொஞ்சம் பரகாடணும் இதுக்கு பொங்கலுக்கு ஓடட்டாண்டு அவங்க சொல்லிதான் நம்ம போகிறோம் பொங்கலுக்குள்ளே இந்த கஜா பருப்பு இந்த கஜி பருப்பு கஜா பருப்பா இல்லை இதுக்கு போட சொல்லி சொன்னா பொங்கலுக்குள்ளே பொங்கலுக்கு போட சொல்லி தான் ஆனால் கோயிலுக்கு போட்டு பொங்கல் சரி ரதியம்மா விடுவோம் என்ன ஓமா விடுங்க ஓகே கொஞ்சம் விடல நீ ஃபுல்லாக விடுறியா ஒரு எரிஞ்சிடுங்க கொதிக்க போகுது கொதிக்க போகுது சீனி ஓடணுமா நம்ம போட போடுவோம் சரி காணுமோ ஓகே சரியா 3 உண்டு அரிசம் போட்டு இருக்குல்ல சரியா மூணு உண்டு சரி நான் ஒரு பொங்கி பார்க்க நிறையமா உண்டாங்க நீங்கள் கரைங்க மக்கள்கிட்ட எல்லாரும் இன்றைக்கு என்ன கோயிக்கிட்டு கேளுங்க வருஷம் எல்லாம் இப்போ தை பொங்கல் இன்றைக்கு உங்களுக்கு என்னமா போறீங்க நல்ல கப்பியா போறீங்க நல்ல சந்தோஷமா போறீங்க உங்களுக்கு அதே மாதிரி எல்லா இடத்தையும் பொங்கல் நடந்திருக்கும் என்ன கொஞ்சம் மழையா பெய்யுது மழையா பெய்யுது உங்களுக்கு வெள்ளம் பாருங்களேன் கட்டும் வெள்ளம் சூரிய வரல அதுதான் சூரியனை இந்த நாங்க காணலப்பா அப்பனே சூரிய பகவானே ஒளிம்பி வா இது போடுவோமா கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க மெது திலாகும் என்னாண்டே பானையும் திலாகு நானே மெது நம்ம தெரியும் தானே ஆமா சின்ன வயசுல இந்த கொஞ்சம் இந்த பக்தி கொஞ்சம் சாமியில் பரவசம் பக்தி கொஞ்சம் கூட சாமியில் ஆமா இப்போ பொங்கி 3 பேரும் தேவாரம் படிக்கணும் இஞ்சாரிக்கு விளையாட்டு சகன படிப்பேன் சகன சொன்னோம் தேவரம் படம் ஆகிட்டேன் நைட்டு படிச்சு ஏழு படிச்சாக தேவாரம் படிக்க தெரியணும் கசிந்து நீர் மல்கி இந்த பாட்டு தெரியுமா அடிலானி என்ன தெரியும்
இந்த பாடம் கொஞ்சம் தேர்தல் கொஞ்சம் சீனி படிங்க. கொஞ்சம் போடணும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அது அங்காடி தெரியாது. அங்கால என்னண்டா ஓது வார்த்தமை நன்னர் குவிப்பது வேத நாங்களும் மெய்ப்பொருளாவது நாதநாமம் நமச்சிவாயவை. எப்படி போடுவோம். நான் சொன்னேன் நான் படிக்க மாட்டேன், படிச்சேன்னா நீங்க நிக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு மெதுவா விட்டா சரி. என்னதுக்கு ஐயோ வடியுமா எல்லாம் படியில ஒரு காண்டி கொஞ்சம் சீனி காணும் நம்மளுடைய மனசு எவ்வளவு நிறைவேறிக்க ஓமா சீனி காணும் அதிகமா சீனி காணும் போல எனக்கு பாக்குறோம். அடுத்து என்ன போடுறேன்? அடுத்த நேரம் கஜி கொடு. அடுத்தது கஜி பருப்பு. ஓகே மக்களே சொன்னாங்க பாருங்க. இது வந்து கஜு என்ன? ஓமா கஜு. இது வந்து என்ன மில்லு? கொடுமுடியும் சொல்லுங்க. அது என்ன? இது பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் ஈச்சம்பழம். ஈச்சம்பழம் பேரிச்சம்பழம். ஓகே அதையும் போடுவோம். என்னண்டா அந்த நந்தினி புள்ள வர காட்டின கொஞ்சம் இந்த பொங்கல் போடட்டா. நந்தினி வர காட்டணும். ஓகே லண்டன் இருந்து. லண்டன்ல இருந்து. ஓகே ஓகே. குடும்பம் பழம் ആരെയും പൊന്തുവോ പൊതുവെ ഒരു പാന പൊന്തുപോയി തന്നെ കടക്ക് எங்க എന്താണ് சதியம்மா உங்களை விட்டதோட 2வது தரம் கொண்டாடுறோம் போல என்ன காண வீடியோ ஒரு மூலம் ஏற்கனவே ஒருக்கா எஸ்கே நாக்கள் அனுஷனெல்லாம் நின்று ஒருக்கா வீடியோ எடுத்தല്ലോ இங்கே கவிதாசி திவானு பிரலாதன் அந்த நீங்க நின்றுங்களோ? ஓ நின்றனா இங்கே போய் பொங்கன அப்ப கிருஷ்ணா தம்பியாக்கள் பூஜை கிட்ட நிக்கல பூஜை நிக்கல திக்கோட இங்கே வைத்தாங்க வீடியோ எடுக்க ஆண்டு என்னடா பொங்க சாப்பிடலையா ஆண்டு இன்னைக்கு உண்மையிலே எல்லாரும் வீட்டிலையும் பொங்கிப்பாங்கண்ணே. ஆமா இன்னைக்கு பொங்க தான் வாங்கண்ணே நம்மளோட வருஷ பிறப்பு வர இப்ப பாத்தியலண்டா இந்த பால் பொங்கி முடியா நாங்க எங்கட அரிசை போட்டு நாங்க அரிசை போட்டு 3ஆம் கட்டம் சர்க்கரையை போட்டு நாங்க சர்க்கரை போட்டு 5ஆம் கட்டம் சீனி போட்ட நாங்க என்னடா அது? ஆமா ஓ 5ஆம் கட்டம் 6ஆம் கட்டம் வேண்டா அதிகமா படப்படி இதுகளுக்கு போட்ட இதுகளை சொல்றோமா திரும்ப 6ஆம் கட்டத்துல நம்மட கஜு பருப்பு போட போறோம் பாத்தீங்களோ இந்த அருகே இது லண்டன் இருந்து இங்க வந்த அண்ணா கொண்டு வந்த அது அந்த அந்த புல்லாஞ்சொல்லிக்கு இது பொங்கலுக்கு போட சொல்லி போடுவோம். யாருங்க ஆனந்தம் ஆனந்தம் பாடுகம் ஆனந்தம் பாடும் ஆசையில் ஊஞ்சலில் ஆடும் 1000 காலம் அது படிங்க ஒரு பாடணும் படிக்கிறாங்க இந்த ஞாபகம் பூமலை தைத்திரி நாள் இல்லமெல்லாம் தளித்திடுந்த பொங்கல் இத்தனை நாங்க காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல் கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவாள் அம்மா அப்பா ஆனை வைத்து பொங்கலுக்கு படைப்பார் அப்பம்மா குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். சரி ஓகே மிதுஜன் ஓகே ப்ரோ நன்றாக வெந்து விட்டது அரிசி அவிஞ்சு விட்டது சரியோ வேணும்னு சொன்னா வாழையிலே வெட்டி ஓகே சொப்பினை போட்டு மூடுவோம். டிலானி இதெல்லாம் ஒரு சிக்கல் ஒன்று என்னென்ன சொல்லுங்க சொப்பின் போடக்கூடாதாம் சுடு கேன்சர் வரும் என்ன உருவுறது தானே சரி வாழையிலே போடுவோமே வாழையில வச்சு மூடுவோம். சரி ஓகே வாழை வெட்டி வாங்கலாம். ஓகே நான் தானே போகணும். ஓம் நீங்கள் தான் போகணும். ஒரு கஷ்டம் ஒன்று கூட்டா மீனம்மா ஓம் சொல்லுவா ரதியம்மா ரதியம்மா வந்துவிட்டோம் கிட்ட வாங்க ரதியம்மா விளங்குதுல பொங்கல் பானைக்கு விளங்குல ரதியம்மா சொப்பிங் போட்டு மூடுனா நீங்க சொப்பிங் போட்டு மூடணுமா? என்னதுக்கு? பொங்க பானைக்கு கோயிலில் வாங்கினதுக்கு வாழை எல்லாம் போட்டு மூடுவான். நாங்கள் ஷாப்பிங் போட்டு மூணுனதுக்கு கமெண்ட் பண்ணியாங்களா? ஓகே ஓகே அதையும் சொல்லித்தானே அந்த தம்பியாக்கள் தெரியாம மன்னித்து கொள்ளணும். அந்த தம்பியாக்கள் தெரியாம செய்துட்டாங்க சொப்பிங் போட்டது என்னம்மா சின்ன பிள்ளைகளுக்கானே தெரியாது அவளுக்கு. நானும் நிக்கல டீ ஓட்டு தேட்டானது கூட இல்லை நான் அதை அமர்ந்து அது நிறைய பேர் ஃபோன் பண்ணிடுவாங்க என்னடா. ஓகே நல்லது
ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ திடீர்னு அனுஷன் இதுக்குள்ளே வந்திருக்குன்னு யோசிப்பீங்க. எல்லாருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதாவது எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் குடும்பம், அதே நேரத்தில் வந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷன் வ்ளாக்ஸ் என்ன குடும்பம் எல்லோருக்கும் வந்து ஒரே நேரத்தில் வந்து இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்கிறோம். இவ்வளோ நேரமாக காணல் அனுஷன் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த என்ன சொல்கிறது, இப்போ சில இடங்கள் இந்த கல்யாண வீடுகள், அடுத்து வந்து இப்போ அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஒலிவாங்கிகள், அடுத்து வந்து இந்த பொக்ஸ் எல்லாம் வந்து வாடகைக்கு எடுப்பாங்க அன்னை. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ என்னையும் வாடகைக்கு எடுத்தவங்க இப்போ இவ்வளவு நேரம் வந்து இப்போ நிற்க முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ 3 இடத்துக்கு வந்து என்னை வந்து கூப்பிட்டுவாங்க 3 ஃபங்க்ஷனுக்கு. அங்கே போயிட்டு தான் இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து திவானுவாகல்னு ஆர்ஜே தமிழா யூடியூப் சேனல் நீங்கள் பார்ப்பீங்க, அங்கேயும் இந்த முகங்கள் இருக்குமனே. இப்போ இதே தாண்டி இப்போ அந்த ஒரு அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ அதில் மட்டும் தான் அவங்கள கண்ட்ரி போயிடலாம், அதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போனேன். மிச்சம் 3க்கும் வந்து நான் தனியாக பங்கு பெற்று நான் வந்திருந்தேன். நான் சில வேளையில் இப்போ வீடியோக்கள் வெளியாகல நீங்கள் பார்க்கலாமனே அனுஷர் வந்து எங்கே என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் வந்து இப்போ இவ்வளோ நிற்கல. இப்போ திடீரெண்டு இப்போ நான் நினைக்கிறேன் 10 மணி ஆகும். இப்போ 10 மணிக்கு காலையில் ஒரு எத்தனை மணிடா? 9:56. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ இருட்டாவண மாதிரி தான் இருக்குது. காரணம் சொன்னால் வந்து இப்போ இன்றைய நிலவரப்படி எழுமலையிலேருந்து இன்றைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பயங்கரமான மழை. ஏன்னா வெளியும் பார்த்தா வீட்டுக்கு முன்னால் வெள்ளம். இங்கே பாருங்க, நீங்கள் பார்த்தா வழங்கியிருக்கோம் பாருங்கள். வெளியே பார்க்குற இடம் வீட்டுக்கு முன்னுக்கு வெள்ளம். நான் பார்த்தேன் கொஞ்சம் இதில் வந்து தண்ணியை வந்து அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து இந்த பொங்கலை கொண்டாடுறதுக்கு இப்போ நானும் வந்து ஜாயினாக இருக்கேன். அநேகமாக நான் நினைச்சேன் உண்மையில் வந்து நிற்க முடியாதுன்னு நினைச்சது நான். இருந்தாலும் பரவாயில்ல. அவங்கள்ட்ட சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணன் கொஞ்சம் போகணுமா, கொஞ்சம் நேரத்துக்கு போகணும் தான் நல்ல. என்ன நேற்று முந்தினாலாம் வந்து இப்போ என்ன சொல்கிறது, கொஞ்சம் வேலையோடு தெரிஞ்ச ஃபுல்லாக வந்து வரையில்லை. இப்போ இன்றைக்காவது பொங்கலுக்காவது போயிட்டு நிற்கணும்னு சொல்லிட்டேன். சொல்லி வந்து நான் என்னென்னா இப்போ முக்கியமான ஆட்கள் வந்து கூப்பிடக்குள்ள வந்து என்ன நிற்கல, அங்கே போகாமலும் நிற்க முடியாது, அவங்களையும் வந்து வெறுக்க முடியாது. அப்போ அந்த வகையில் வந்து இப்போ எங்களோட பொங்கல் நிகழ்வுலாம் வந்து உண்மையில் வந்து பார்க்கல வந்து அந்த மாதிரி வந்து சோடிச்சு வச்சுக்காங்க நம்மளோட பொடியில் வந்து டிதானி, மிது, ரதியம்மா, சனு. இது பாருங்க விளையாட்டுகள் பாருங்கடா பையன். அதாவது இப்போ அனுஷனுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து சோடிச்சு வச்சுக்காங்க. பார்த்தீங்களோ கல்யாணத்துலேயும் வந்து அவங்க லைட்டிங் எல்லாம் அவங்களோட செட்டப் தானே, இது நம்ம ஏரியாவில் கிடைச்சதை வச்சு செஞ்சிருக்கோம். அது பாருங்க. அதாவது இப்போ ஒரு ஸ்டேஜ் ஒன்று வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். முன்னுக்கு வந்து நிறைய குடம் அழகாக வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லெல்லாம் வந்து அடிக்கிற மெதட்டை பாருங்களேன் எப்படி அடிக்கான்னு சொல்லிட்டு. பொங்கல் பானை, அழகான ஒரு பொங்கல் பானை, அது நம்ம வாங்கினது. கரும்பெல்லாம் வந்து கட்டி பின்னுக்கு என்னடா பாய் பின்ன பார்த்தீங்களோ அது பேக்ரவுண்டுன்னு பேக்ரவுண்ட்ராப்ப எப்படின்னு சொல்லி பாருங்கள். உண்மையிலே இந்த பொங்கல் நிகழ்வில் வந்து இப்போ இந்த காலை வேளையில் ஆனால் ஒரு முக்கியமான விஷயமா, உண்மையிலே வந்து இந்த பொங்கல் வந்து என்னத்துக்கு பொங்குறேன்னு சொன்னால் வந்து சூரிய பகவான் தான் பொங்குறேன். ஆனால் இன்றைக்கு வந்து சூரிய பகவான் இல்லை. ஏன்னா அப்போ வந்து இப்போ எத்தனை மணிக்கு சூரிய பகவான் வந்து கண்ணுக்கு தெரிவாருன்னு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. அப்போ அந்த வேலை வந்து நாங்கள் சூரிய பகவானை வந்து மிஸ் பண்ணுறோம். இனி கண்ணுக்குள்ளே சூரியன் நினைச்சு கொண்டு நாங்கள் பொங்கலை படைக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சம் இதில் தான் தெரியுமா பொங்கல்லாம் ரெடி ஆயிரும். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி வந்து அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 2 பேரும் சொன்னாங்க வீடியோவில் கதைக்குள்ளே வந்து தமிழ் எல்லாம் வந்து நம்ம சொல்கிறோம் சில இதுகளில் வார்த்தை பிரயோகங்கள் கதைக்குள்ளே. எனக்கும் சரியான ஒரு கஷ்டமாக போச்சு. அப்போ அதே மாதிரி தான் அந்த பிரலாண்ட அந்த சேனல்லையும் வந்து நான் கதை சொன்னேன், சுத்த தமிழில் கதைங்க, மகாபாரதம், ராமாயணம் போன்ற இதிகாசங்களில் கதைக்கிற மாதிரி சொல்லிட்டு. சரி இப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து கதைக்க சொன்னோம். இப்போ நம்ம வந்து கதைச்சி பார்ப்போம். சரியா? இப்போ உங்களை ஒரு ஆளையும் வந்து செக் பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரம் இந்த பொங்கல் வந்து படைக்கிறதுக்கு ரெடியாகும் வரைக்கும் இப்போ நம்ம சுத்த தமிழில் வடிவாக வந்து கதைக்க போகிறோம். சரியா? அப்போ வந்து 6லேருந்து ஆரம்பிக்கலாம். இதாகிட்டு தான் இப்போ நீங்கள் கதையா உங்களுக்கு தெரிஞ்ச சுத்த தமிழ் வாடியாக கதைங்க. அப்படின்ட்டு என்ன நடந்து கொண்டு இருக்குது நிகழ்வு? இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் உண்மையிலே பிரஷ் பண்ணவில்லை. இதான் சுத்த தமிழ். பிரஷ் பண்ணணும் வேணே அடையப்பா. சரிக்கோ? சரியா? ஓகே. நீங்க சொல்லுங்க. நீங்க கதைங்க கொஞ்சம் தமிழ் வர பரவாயில்ல கதைங்க. அதாவது இன்றைக்கு காலையில் எழுந்தவுடன் பல் துளக்கி நீர்மூழ்கி. அடே நீர்மூழ்கி எனக்கு கப்பலடா.
நீங்கள் இதில் யாராவது பேச வேண்டுமாக இருந்தால் நான் பேசுவேன் சொல்லட்டும் முதல். சுத்த தமிழில் பேச வேண்டும் என்பதுதான் இந்த இதனுடைய நியதி. தாங்கள் பேசலாம். உங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு போனது? முழுகின பிறகு ரதியம்மாவின் வீட்டுக்கு வந்தோம். வந்து வாழை மரம் 2 வெட்டினோம், அப்படியே கரும்பையும் வெட்டினோம். வாழைமரம் 2 என்பது தவறானது. 2 வாழை மரங்கள். 2 வாழை மரங்கள். அப்படியே வந்து கரும்பு, அப்படியே உங்களோட மண்பானை பட்டி நின்னீங்களா? இல்லை நீங்க தந்த நீங்க உண்மையிலே கஷ்டம், உண்மையிலே கஷ்டம். இது வருதில்லை. தமிழில் கதைப்பது கடினம் என்ற வார்த்தையை சொல்லி தமிழுக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி தந்த மிது அவர்களே, கவலையா இருக்கிறது தமிழை கேட்டு. எனக்கு கொஞ்சம் கவலையா தான் அறியுமே. மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்களேன். பார்த்தால் என்ன வரதியம்மா? பார்த்தால் என்ன மகாரத்தை கேட்டு நமக்கு ஆச்சு சுத்த தமிழாக சொன்னா. முயற்சி செய்யுங்கள். தாங்கள் வந்ததின் காரணம் என்ன? அடியின் இவ்விடம் வந்தது முக்கியமான காரணத்துக்காக. அது என்னவென்று காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நம் உறவுகளுக்கு தெரியும். இன்று தமிழர்களின் விவசாயிகளின் முக்கியமான பண்டிகையாகும். என்ன பண்டிகை தெரியுமா? உழவர் திருநாள். உழவர் திருநாள். அதனால் தான் தாம் இவ்விடம் வர காரணம். நாங்களும் காலையில என்று கொடுத்து அப்படித்தானே பாருங்க. ஓகே, நாங்க கொடுத்து ஆரம்ப கட்டம். சரி அம்மா, இப்போ வந்து என்ன பேச போறீங்க? கதைங்க தமிழ்ல வடிவா அழகா. நாங்க காலையில எழும்பி மகன் புத்தத்தை கூட்டுறதுக்கு எழும்பி என்று வராது, எழுந்து காலையில எழுந்து முத்தத்தை கூட்டுறதுக்கு விளக்குமாறு எடுத்தா போல மழை மழை திரும்ப வச்சுட்டேன். மழை பெய்யா திரும்ப மரம் விட நான் மரம் கூட்டினேன். கூட்டி போட்டு மரம் வெள்ளம் கூட்டி போட்டு மரம் இந்த சவக்காரத்துக்கு என்ன வளலை கட்டி என்ற சோகனை. அதே மாதிரி வந்து தமிழ்ல பேசணும். தெரியும், ஒரு முயற்சி எடுங்களேன். இப்ப வீடியோ பேசி கொண்டு இப்ப பார்த்து கொண்டு உங்களையும் கதைக்க விட்டால் வராது என்ன கதைக்கிறதுக்கு. நானும் சும்மா வந்து ரைவணி பார்த்தேன். இந்த ரைவணி முயற்சி எடுத்து பார்த்த மாதிரி இல்லை, சும்மா வடிவா கிடையாதுங்க. சரியா, ஒரு முறை செய்து காட்டுங்களேன். நீங்க நான் செய்து காட்டணும். அப்ப நாங்களும் கட்டுக்கொள்ள. சரியா. வணக்கம் உறவுகளே. இன்று நாங்கள் எங்களுடைய இல்லத்தில் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தால், ரதியம்மாவின் வீட்டில், அதாவது எங்களுடைய இல்லத்தில் இன்றைய தினம் தைப்பொங்கல் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். இல்லடா, அது பழையது. சரியா, அப்படிதான் டக்குனு கை கூட வராது. சரியா, இப்பொழுது நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், சொல்லுங்க. இல்ல கேட்டுத்திருக்கீங்களா? நான் வந்து யோசிச்சிருக்க, நான் புளியாக கதைக்க. சரி, நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றாக பண்பாக இந்து சமய முறைப்படி எங்களுடைய பொங்கல் நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் மிகவும் மனதுக்கு இதமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இயற்கையான வர்ண பகவானின் ஒத்துழைப்புடன் எங்களுடைய இந்த பொங்கல் நிகழ்வு அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பின்புறமாக 3 பக்கங்களும் கற்களை அழகாக அடுக்கி அதன் மேல் மண்பானையை வைத்து அதற்குள் பால், பேரிச்சம்பழம், முந்திரிகை, கொடி முந்திரிகை பழம், பச்சை அரிசி எல்லாம் கலந்து அழகாக சர்க்கரை பொங்கல் இப்பொழுது பொங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதை இதன் முன்னர் உங்களுக்கு நான் அழகாக காட்டியிருப்பேன். அழகான தமிழ் என்ற பெயரில் தமிழை கொண்டிருக்கும் என்னை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறான் எனக்கு பக்கத்தில் இருக்கும் பார்த்தன்.
என்னுடைய தோழன் பார்த்தான். பார்த்தன். சற்றும் எதிர்பாராத விதமாக இப்பொழுது இருள் சூழ்ந்து விட்டது. காரணம் என்னவென்று தாங்கள் அறிவீர்களா? மழை வரப்போகுது. மழை அல்ல, வர்ண பகவான் ஆசீர்வாதம் செய்கிறார். அதுதான் அதனுடைய காரணம். நம்மளுடைய இறுதி சகோதரன் அருகில் இருக்கின்றார். தம்பி வணக்கம். 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 நீங்கள் ஓரிரு நாட்களாக உங்களுடைய சில பல செயற்பாடுகளில் வித்தியாசம் தெரிகிறது. காரணம் என்னவென்று கூறுவீர்களா? காரணம் காதலில் வீழ்ந்து விட்டீர்களா? இல்லை எதுவென்றும் விளங்குவதில்லை. அப்படி ஒன்றும் இல்லை அண்ணா. அப்படி என்றால் விரிவாக கூற வேண்டும். உங்களுடைய இந்த சிந்தனைக்கு, இந்த யோசனைக்கு என்ன காரணம்? காதல் தான் எல்லாம் நம்பவே சொல்லுண்டா. உண்மையை சொல்லுண்டா. நீங்கள் யாரையாவது காதலிக்கின்றீர்களா? உண்மையை சொல்லுண்டா. ஆம் ஆம். ஆம். சரியான பதில். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இன்னும் ஒரு நபர் தன்னிடமும் கேட்க மாட்டீரா என்று ஓரத்தில் நின்று ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னுடைய தோழன். வணக்கம் தோழரே. வணக்கம். வணக்கம். உங்களுடைய இந்த முகபாவனைக்கு காரணம் என்னவென்று நீங்கள் கூற வேண்டும். அவர் காதல் வசப்பட்டு விட்டார். காதல் எல்லாம் ஒன்றும் இல்லை. காதல் எல்லாம் ஒன்றுமில்லை என்பது பொய்யான வார்த்தை தானே? இல்லை. தாங்கள் கூறுவது? தாங்கள் உங்களிடம் உரைப்பது என்னவென்றால், இன்று உழவர் திருநாள் என்பதால் நாங்கள் கொஞ்சம் அதிகமாக சந்தோஷமாக காணப்படுகின்றோம். இன்று உழவர் திருநாள் என்பதால் இவர்கள் சந்தோஷமாக காணப்படுகிறார்களாம். இதை நம்மளை நம்பச் சொல்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. இறுதியில் ஓரிரு வருடங்களில் உண்மை நிலவரம் தெரிந்துவிடத்தானே போகிறது. உண்மை உண்மை. நன்றி. இதுக்கு மேல வேணா. இதுக்கு மேல வேணா. அதாவது உண்மையில அந்த இதுல வந்து நான் காய்ச்சினானா வந்ததா? வந்தது. கொஞ்சம் வந்திருக்கும், கொஞ்சமா வந்திருக்கும், ஃபுல்லா வந்திருக்கு. அதனே அதுல வந்து படத்துல பேசி வர்றா தெரியுமா? அந்த இல்ல படங்கள்ல இருந்து பேசுவாங்க சிலவங்க. அந்த படங்கள் உண்மையில சுத்த தமிழ்ல பேசக்கூடிய சில பேர் வருவாங்கடா. இப்போ இந்த இந்த ஒரு படத்துலடாப்பா மறந்து போயிட்டேன் நான். சரி, ஓகே. இப்போ வந்து பொங்கல் படைக்கூடிய இல்லாம அடுத்த இப்போ டைம் பாருங்க. இப்போ வந்து சரியா 10 மணி ஆயிருக்குமே. இப்போ வந்து 10 மணி ஆயிருக்கும். ஆனால் இப்போ பாருங்க இருட்டுப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு ஃபீல் ஆகுதுன்னு அவ்வளோ இதா இருக்கு. சரியான மழை, நான் சூறாவளியில் அடிக்க போறியா? சரி வாங்க பார்ப்போம். சரியோ, பொங்கலை படைப்போம். பாருங்க பொங்கல் சரியா தாண்டி. அடே அன்றைக்கு அந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணி பார்த்தீங்களாடா? நீங்க சொப்பின் போட்டுனீங்க இதுக்கு பானைக்கு. ஓ, சொப்பின் போட்டதுக்கு நச்சுத்தன்மையா மன்னிச்சிரு. மன்னித்து விடுங்கள். எங்களுடைய உறவுகள் சார்பாக மன்னித்துக் கொள்ளுங்க. அது வைங்க. இப்ப நாங்க இப்ப பானை இறக்கி உண்மையில சூரிய பகவான் படைக்கணும். ஆனா இருட்டுக்குள்ள படைக்கிறோம்டா. அப்ப என்ன முழங்கு? ஐயோ, சரி சரி டக்கு 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 எடுங்க. ஓகே மகளே, பாத்தீங்கன்னு சொன்னா என்னடா கடுமை சத்தமாக நினைக்காதீங்க. சரியான மழை, சொன்ன மழை காடு அடும்பல்ல. என்னன்னு சொன்னா நம்மளோட தகரக்கோட்டில கூட வீடியோ எடுக்கும். மேல தகரம் தானே, அந்த சத்தத்துல ஒன்றுமே விளங்குதில்லை. இது உங்களுக்கு எவ்வளவு கிளியரா விளங்குன்னு சத்தியமா தெரியல. என்னண்டா நாங்க வீடியோ முடிக்க போறோம். டைம் ஆயிடுச்சு. இடி முழக்கம் மாதிரி அனுசனமா வந்து காய்ச்சிருப்பா. சுத்த தமிழ்ல கதைங்கடாண்டு கதைக்கிறது சரியா கஷ்டப்பட்டோம். உண்மையிலே வெக்கப்படணும். வேற உண்மையிலே வெக்கமா இருக்கு. தமிழ்நாடு தமிழ் தெரியலண்டி. அனுஷன் வந்துட்டான். கடவுளே, என்ன பேட்டு கட்டிலாம் உணர்ந்து. அதாவது இப்ப மலைக்குள்ள போய் பேட்டிலாம் வந்து அவன்ட்டு, அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு எங்கட வீட்டுக்குள்ள தண்ணி வர போகுது. அவங்களுக்கு திருப்பி காட்டுற பாருங்க. ஆமா, அஞ்சு பாருங்க தண்ணிய பாருங்க. அதுதான் நம்மளோட வீடு. இங்க பாருங்க, வீட்டு படி வரைக்கும் தண்ணி இருக்குங்க. பாத்தீங்களோ, இன்னும் கொஞ்சம் போக முடியாது. உள்ளுக்குள்ள வாளி எல்லாம் வச்சிருக்கு. யாருங்க வாசல்லாம் பாருங்க தண்ணிய. சரியா?
இரண்டால் இப்ப இன்றைய மழை நிலவரத்துக்கு இப்ப எங்க இந்த வேலையை வந்து சரியா வந்து செய்ய விடுதில்ல. என்ன இருந்தாலும் உங்களை அந்த பொங்கலை படைச்சு இந்த பூஜையை நாங்க முடிக்கிறோம். சூரிய பகவான காணல தெரியும், சூரிய பகவானை தான் காணல, வர்ணவானுக்கு இந்த பூஜையை செய்வோம். சரி வாங்க எல்லாரும் செய்வோம். சரியா மிதாவு இதுல குந்தாவு வா வா வா. பொங்கல பட பொங்கல பட. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை குறிக்கொண்டு பொங்கல் பானை அள்ளி 3 ரூபாய்க்கு ஒண்ணே. இதுல என்ன குறை இருந்தாலும் சூரிய பகவான் மன்னிச்சு கொண்டு இந்த பூஜையை பொறுத்தருள்வாயாவே. என்ன கோபம் கொண்டாடுறா அவர நாள் இல்ல சுட சுட பொங்கல் மலைக்குள்ள பாருங்க. மக்களே இதுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க, மழையில நனைஞ்சு அது கற்பூரம் கொளுத்தியானே. மூணு தடவை அப்படி சுத்துங்க அப்படி. தேவாரத்தை படிங்க. ஓகே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தேவாரத்தை பாடி உண்மையில் வந்து அனைவல்றது எங்களுடைய இந்த படையில் வந்து நாங்கள் இது பண்ணுறோம் என்ன. ஓகே மிக படிங்க. திருச்சி தம்பளம் அங்கமும் வேதமும் ஓதும் நாளர் அந்தனர் நாளும் அடிபரவ. ஓம் நமோ பார்வதி ஹர மகாதேவா ஹர மகாதேவா ஹர மகாதேவா. போடு நீ போடு பேசுது சாமி. அதாவது இந்த பொங்கலினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் உண்மையில இந்த சூரிய பகவான் உண்மையிலே எங்களுடைய இந்த விவசாயிகள் உண்மையிலே நலன் பெறணும், விவசாய நிலங்களுக்கு எந்த விதமான அழிவும் ஏற்படக்கூடாது, விளைச்சல் நல்ல வகையில் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பொதுவாக வந்து நாங்கள் இறைவனையும் நாங்கள் வேண்டிக் கொண்டு எங்களுடைய இந்த உழவர் திருநாளில் இந்த படையலை வச்சு எங்களுடைய சூரிய பகவானுக்கு நாங்கள் வச்சுனாங்க. இருந்தாலும் சூரிய பகவான் இப்போ வரல. அப்போ அந்த காரணத்தினால வந்து அவர் எங்கே இருந்தாலும் பார்த்து கொண்டிருப்பார். அப்போ அந்த இருந்த பூஜையோட நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். அடுத்த பொங்கல் கொஞ்சம் சாப்பிடுவா என்ன. சக்கரை கொஞ்சம் குறைவா தம் போட்டிருக்கேனே இந்த. ஓ சரி பிரச்சனை இல்லை. அம்மா என்னம்மா பொங்கல் அப்படி போச்சுட்டை வாங்களே. நல்ல சந்தோஷமா போய்க்கான வெயில் தானே, மழை நல்லா குளிச்சுமா இருந்து. ஆனா பாருங்க லைட்டா கொஞ்சம் காட்டுங்க. வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப 10:30 12 மணி ஆகுது. ஆனால் இப்ப பாருங்க இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கு. உங்களை விளங்குதானே வடிவா ஃபுல்லா இருட்டா இருக்கு பாருங்க. இது பாருங்க இருள் சூண்டு காணப்படுவதில்லை. இது இப்போ இரவு மாதிரி இருக்கிறா. அப்ப சரி மழையும் இதா இருக்கு, வெள்ளமும் வீட்டுக்குள்ள வர போது. சரி அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சு விடப்புறோம். மீண்டும் மீண்டும் உழவர் திருநாள் நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ வந்து முடிச்சு விடப்புறோம். உண்மையில இந்த வீடியோ யாராவது முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கிற வந்து கிளிக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு
உறவுகளா வந்து இணைந்து கொண்டு வாரீங்க. கிட்டத்தட்ட 7000 பேரை வந்து தாண்டி இப்போ வந்து சங்கமித்து 7000 சப்ஸ்கிரைபர் என்ற ஒரு வடிவமைத்து நம்மளுடைய சேனல் 13 வீடியோக்கள் போல 13 வீடியோ வந்தது வந்து சந்தோஷம். இன்னும் உங்களுடைய ஆதரவு வழங்க அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்கள் மாதிரி வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்றைய தினம் பயங்கரமாக பாடுபட்ட ஷனு, டிலானி, மிரு, ரவியம்மா எல்லாருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகின்றோம். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். பாய்.